வணக்கம். இன்னைக்கு நிறைய பேர் செரிமான பிரச்சனை இல்லனா ஒரு மாதிரி சோர்வா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, அது ரொம்ப பொதுவா கேக்குற ஒண்ணுதான். அதுக்கு ஒரு தீர்வு மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற தகவல் படி ட்ரூஃபீல் ஷாப் வழங்கும் த்ரிபலா ஜூஸ் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். ம் திரிபலா இது ஆயுர்வேதத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஆமா, இது எப்படி நம்ம ஆரோக்கியத்துக்கு, குறிப்பா ஹெல்த் அட்வைசஸ், அதாவது சுகாதார ஆலோசகர்களுக்கு எப்படி இது பயனுள்ளதா இருக்கும்னு பார்க்கலாமா? நிச்சயமா. இது வெறும் ஜூஸ்ன்னு நினைக்க கூடாது. இது ஆயுர்வேதத்தோட ஒரு பழமையான ஞானம். இதுல அமலாக்கி, அதாவது நெல்லிக்காய், பிபிதாக்கி, தாண்டிக்காய், ஹரிதக்கி, கடுக்காய்னு 3 சக்தி வாய்ந்த பழங்கள் இருக்கு. ஓ, 3 பழங்கள். ஆமா. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது 3ம் தலா 32.5% இருக்கு. அதாவது ஒரு சம விகிதத்துல கலந்திருக்காங்க. ஆயுர்வேதத்துல இந்த பேலன்ஸ், அந்த சம விகிதம் ரொம்ப முக்கியம். ஓ, அப்படியா? அந்த சம விகிதம் ஏன் அவ்வளோ முக்கியம்? அது எப்படி இந்த ஜூஸ மத்தத விட ஸ்பெஷல் ஆக்குது? நல்ல கேள்வி கேட்டீங்க. பாருங்க, ஆயுர்வேதப்படி ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு குணம் உண்டு. நெல்லிக்காய் பித்தத்தை சரி பண்ணும், தாண்டிக்காய் கபத்தை, கடுக்காய் வாதத்தை. சரி சரி. இது 3ம் இப்படி சமமா சேரும்போது உடம்புல இருக்கிற அந்த 3 தோஷங்களையும் அது சமநிலைப்படுத்துது. ஒன்னோட ஒன்று சேர்ந்து வேலை செஞ்சு ஒரு முழுமையான ஒரு பவர்ஃபுல் எஃபெக்ட் கொடுக்குது. இது தனித்தனியா சாப்பிட்றத விட பல மடங்கு பெட்டர். இதுதான் அதோட சீக்ரெட்னே சொல்லலாம். வாவ்! அப்போ இந்த இந்த ஒருங்கிணைந்த சக்தி உடம்புக்கு என்னென்ன நன்மைகளை தருது? செரிமானம் பத்தி நிறைய குறிப்புகள் இருக்கு. ஆமாம், நிச்சயமா. ஆரோக்கியமான செரிமானம் தான் எல்லாத்துக்கும் பேஸ். இந்த திரிபலா ஜூஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டா மலமிளக்கியா வேலை செய்யும். கான்ஸ்டிபேஷன் இல்லாம பாத்துக்கும். ஓ, மென்மையா வேலை செய்யுமா? ஆமா, ரொம்ப முக்கியம் அது. அதே சமயம் செரிமான என்சைம்களை தூண்டிவிடும். அதனால நம்ம சாப்பிடறதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் சரியா உடம்புல சேரும். வயிறு உப்புசம், கேஸ் ட்ரபிள் இது மாதிரி பிரச்சனைகளையும் குறைக்க உதவும். சொல்லப்போனா குடல் ஆரோக்கியத்துக்கு இது ஒரு கிஃப்ட் மாதிரி. செரிமானம் தவிர்த்து வேற என்ன பயன்கள் இருக்கு? நச்சு நீக்கம், டீடாக்ஸ்ன்னு சொல்றமே அது, அப்புறம் இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி இதுக்கெல்லாம் உதவுமா? கண்டிப்பா. செரிமானம் சரியா இருந்தாலே பாதி நச்சுக்கள் சேராது. இது ஒரு சிறந்த டீடாக்சிஃபையராவும் வேலை செய்யுது. குறிப்பா குடல், கல்லீரல்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்ற ஹெல்ப் பண்ணும். அப்போ உடம்ப சுத்தப்படுத்துது. கரெக்ட். இதுல நல்ல ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அது உடம்ப ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் டேமேஜ்ல இருந்து பாதுகாக்கும். இதெல்லாம் சேர்ந்து நேச்சுரலாவே நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும். இட மேலாண்மைக்கு, கண்ணுக்கு, வாய் ஆரோக்கியத்துக்கு, சர்மத்துக்கு கூட இது இன்டைரக்டா ஹெல்ப் பண்ணும். இத்தனை நன்மைகள் ஒரே ஜூஸ்லயா? அதோட இது 100% இயற்கையான செயலுள்ள பொருட்கள் கொண்டதுனும் ISO GMP சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு இருக்கு. இது எவ்வளவு முக்கியம்? விலையை பார்க்கும்போது MRP ₹250 தான். இது ரொம்ப நல்ல விஷயமா தெரியுதே. அது மிக மிக முக்கியமான பாயிண்ட். 100% இயற்கை அப்படிங்கிறது இதுல கெமிக்கல்ஸ் இல்ல, ஆர்டிஃபிஷியல் எதுவும் இல்லைன்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. ஆமா. அந்த ISO GMP சான்றிதழ்கள் இன்னும் முக்கியம். ISO குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சரியா இருக்குன்னு சொல்லுது. GMP அப்படிங்கிறது குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிசஸ். அதாவது இது தயாரிக்கப்படுற விதம் பாதுகாப்பானது, தரமானது அப்படின்னு உறுதிப்படுத்துது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு ப்ராடக்டோட நம்பகத்தன்மையை கூட்டுது. இது கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஹெல்த் அட்வைசர்ஸ்க்கு ரொம்ப பெரிய பிளஸ். ஆமா, கரெக்ட். அப்போ சுகாதார ஆலோசகர்களுக்கு இது எப்படி ஒரு மதிப்பை தருது? அவங்க எப்படி இத அவங்க வாடிக்கையாளர்களுக்கு நம்பிக்கையா பரிந்துரைக்க முடியும்? இது ரொம்ப நல்ல கேள்வி. ஹெல்த் அட்வைசர்ஸ்க்கு இது ஒரு அருமையான டூல். ஏன்னா அவங்க கிட்ட வர நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா செரிமான பிரச்சனை, டயர்டா இருக்கு, அடிக்கடி சளி பிடிக்குது, இந்த மாதிரி பொதுவான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஆமா. த்ரிபலா இது எல்லாத்துக்குமே ஒரு நேச்சுரல் சொல்யூஷனா இருக்கு. ஆலோசகர்கள் பாருங்க, இது இயற்கையானது, 3 பழங்களோட சக்தி இருக்கு, முக்கியமா ISO GMP சர்டிஃபைட், அதனால தரமான பொருள், நீங்க நம்பி பயன்படுத்தலாம் அப்படின்னு இந்த சர்டிஃபிகேஷனை ஹைலைட் பண்ணி சொல்லும்போது கஸ்டமருக்கு டக்குன்னு ஒரு நம்பிக்கை வரும். இது ஆலோசகரோட கிரெடிபிலிட்டியும், அதாவது அவங்க நம்பகத்தன்மையும் அதிகமாக்கும். சரி, அப்போ கஸ்டமர் கிட்ட பேசும்போது இதை எப்படி விளக்கலாம்? அவங்கள வாங்க வைக்க, அதாவது விற்பனையை அதிகரிக்க என்ன மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம்? சிம்பிள் தான். உங்க ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் ரொம்ப இயல்பான வழியில இயற்கையா மேம்படுத்த இது ஒரு சுலபமான வழி. செரிமானம், நச்சு நீக்கம், இம்யூனிட்டி, இப்படி பல பிரச்சனைக்கு இது ஒன்னே போதும் அப்படின்னு அதோட பலன்களை தொகுத்து சொல்லலாம். அதோட மதிப்பை உணர்த்த இது நீங்க உங்க ஆரோக்கியத்துக்காக செய்யற ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். வாங்குற முடிவை உடனடியா எடுக்க வைக்க ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன். சொல்லுங்க.
அட்வைசர்ஸ் வந்து இந்த வாரம் நீங்க இந்த ஜூஸ் வாங்கும்போது இதோட ஒரு ஸ்பெஷல் டயட் சார்ட் ஃப்ரீயா தரேன், அல்லது இதை வாங்கிட்டு உங்க அடுத்த கன்சல்டேஷனுக்கு வரும்போது ஒரு 5% டிஸ்கவுண்ட், இந்த மாதிரி ஒரு சின்ன ஆஃபர் கொடுக்கலாம். இது அந்த வாடிக்கையாளர் அப்பவே வாங்க வைக்கும், உங்க மேல ஒரு நல்ல எண்ணத்தையும் உருவாக்கும். இது சூப்பர் ஐடியாவா இருக்கே. அப்போ பொதுவா ஹெல்த்ல கொஞ்சம் அக்கறை காட்டுற யார் வேணும்னாலும் இதை யூஸ் பண்ணலாம் இல்லையா? நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தேடுறவங்க, ஒரே பொருள்ல பல நன்மை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கரெக்டா இருக்கும். ரூபாய் 250 விலையில இவ்ளோ பெனிஃபிட்ஸ்னா கண்டிப்பா எல்லாரும் யோசிப்பாங்க. நிச்சயமா, இது வந்து ஒரு செலவில்ல, ஆரோக்கியத்துக்கான ஒரு முதலீடு. டெய்லி ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண, உடம்ப அப்பப்போ க்ளீன் பண்ணிக்க நினைக்கிற எல்லாருக்குமே இது ஒரு நல்ல சாய்ஸ். ஆக ட்ரூ ஃபீல் ஷாப் ட்ரிபிளா ஜூஸுங்கிறது ஆயுர்வேதத்தோட அந்த பாரம்பரிய அறிவையும் இயற்கையான பொருட்களையும் அதே சமயம் நவீன தர சான்றிதழ்களையும் ஒன்று சேர்க்கிற ஒரு நல்ல தயாரிப்புன்னு புரியுது. செரிமானம்ல ஆரம்பிச்சு நோய் எதிர்ப்பு சக்தி வரைக்கும் பல வழியில உதவுது. இதோட நம்பகத்தன்மையும் அந்த விலையும் இதை எல்லாருக்கும், குறிப்பா சுகாதார ஆலோசகர்களுக்கும் ஒரு மதிப்புமிக்க ஒரு தேர்வா மாற்றுது. ஆமா, இறுதியா ஒன்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான வருஷமா நம்பி பயன்படுத்தின இந்த மூணே 3 எளிய பழங்கள் இன்னைக்கு நம்மளோட இந்த வேகமான வாழ்க்கை முறை சவால்களுக்கு எப்படி ஒரு சூப்பரான தீர்வா அமைது பாருங்க. உங்களுடைய ஆரோக்கிய பயணத்துல இது மாதிரி இயற்கையான நம்ம பாரம்பரிய முறைகளை சேர்த்துக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.